ரிவால்வர் ரீட்டா இது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்குமா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்போடு தான் நாம் இந்த படத்துக்கு போய் பார்த்தோம். இதில் ரிவால்வரும் இல்லை, ரீட்டாவும் இல்லை. இந்த படத்தில் பிணத்தை வச்சு தான் கதை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தேட்டரில் பார்க்குற கதையே பிணம் மாதிரி இருக்குது. ஒரு சுவாரஸ்யமும் ஒன்றும் கிடையாது. செத்த பணத்துக்கு மாலை போட்டு உட்கார வச்ச மாதிரி வரவங்களாம் வந்து பார்த்துட்டு அழுகிறவங்க அழுவுங்க, சிரிக்கிறவங்க சிரிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தினுடைய கதை. ஹீரோன்னு கேட்டால் யாருமே இல்லைப்பா, கதை தான் ஹீரோ. கதையில் வர நாயகி தான் கதாநாயகி. ஸோ இந்த படத்தினுடைய கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, கதாநாயகியோட வீட்டுக்குள்ளார வந்து தஞ்சம் அடையக்கூடிய வில்லன், அதாவது அவர் வர்றது வேறு மேட்டருக்கு, குக்கரை தூக்கி மண்டையில் அடித்து ஆளை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. செத்தவன் ஊருக்குள்ளார பெரிய ரவுடி அப்படிங்கிறது அதன் பிறகு தான் தெரிய வருது. சரி, இந்த பணத்தை புதைச்சிருவான் அப்படின்னு முடிவு பண்ணால், எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு பசங்க 2 பேரும் இந்த பணத்தை கைப்பற்றணும் அப்படின்னு இன்னொரு 2 குரூப்பும் சுற்றிக்கிட்டு இருக்குது. இவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கிறாங்க? கடைசியாக வேதாளம் மாதிரி சிரித்து வில்லனவே துப்பாக்கியில் போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தினுடைய எண்டு. டைரக்டர் சந்துரு என்ன நினச்சி எடுத்தாரோ தெரில, அவர் நினச்சது வந்திருந்தா சந்தோஷம். அதே ஹாப்பி ஆடியன்ஸுக்கு ரிட்டர்ன் ஆச்சுன்னா படம் பார்க்குறப்ப படம் பிளாக் பாஸ்டர். அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் பார்க்கிங்கில் நிறுத்துறதுக்கு கூட வண்டி இருக்காது. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.